புளித்தமா, தேன், உப்பு முதற்கனிகள். நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் எந்த போஜன பலியும் புளித்த மாவினால் செய்யப்படாதிருப்பதாக. புளித்த மா உள்ளது ஒன்றையும் தேனுள்ளதொன்றையும் கர்த்தருக்கு தகன பலியாக தகனிக்க வேண்டாம். முதற்கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்து அவைகளை கர்த்தருக்கு செலுத்தலாம். ஆனாலும் பலிபீடத்தின் மேல் அவைகள் சுகந்த வாசனையாக தகனிக்கப்படலாகாது. நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. முதற் பலன்களை போஜன பலியாக நீ கர்த்தருக்கு செலுத்த வந்தால் நிறைந்த பச்சையான கதிர்களை நெருப்பிலே வாட்டி உதிர்த்து அதை உன் முதற் பலனின் போஜன பலியாக கொண்டு வர கடவாய். அதன் மேல் எண்ணெய் வார்த்து அதன் மேல் தூப வர்க்கத்தை போடுவாயாக. இது ஒரு போஜன பலி. பின்பு ஆசாரியன் உதிர்த்த தானியத்திலும் எண்ணெயிலும் எடுத்து ஞாபகக்குறியான பங்கை அதன் தூபவர்க்கம் எல்லாவற்றோடும் கூட தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கு இடும் தகன பலி. நமக்கு காணிக்கையாக செலுத்தப்படும் போஜன பலியில் புளித்த மாவும் தேனும் சேர்க்கப்படக்கூடாது என்று கர்த்தர் தடை பண்ணுகிறார். நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் எந்த போஜன பலியும் புளித்த மாவினால் செய்யப்படாதிருப்பதாக. புளித்த மாவு உள்ளது ஒன்றையும் தேனுள்ளது ஒன்றையும் கர்த்தருக்கு தகன பலியாக தகனிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்டு வந்தபோது அவர்கள் புளிப்பில்லாத அப்பத்தை புசித்தார்கள். அதை நினைவு கூறும் வண்ணமாக அவர்கள் கர்த்தருக்கு போஜன பலியை காணிக்கையாக செலுத்தும் போது புளிப்பில்லாத மாவையே செலுத்துகிறார்கள். கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஆனாலும் தேன் உள்ளது எதையும் தமக்கு பலியாக தகனிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்தப்படும் போஜன பலியில் புளித்த மாவும் தேனும் ஏன் தடை பண்ணப்பட்டிருக்கிறது என்பதற்கான காரணங்களை வேத பண்டிதர்கள் விளக்கமாக சொல்லுகிறார்கள். புறஜாதியார் மத்தியிலே அவர்களுடைய விக்கிரகங்களுக்கு புளித்த மாவையும் தேனையும் காணிக்கையாக செலுத்துவது வழக்கம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு போஜன பலியாக காணிக்கை செலுத்தும் போது அதிலே புளித்த மாவையும் தேனையும் சேர்த்தால் அவர்கள் விக்கிரக ஆராதனையை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு உண்டாகும். கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரரை புறஜாதியார் மத்தியில் இருந்து மொத்தமாக வேறு பிரிக்க விரும்புகிறார். இதற்காகவே கர்த்தருக்கு செலுத்தப்படும் போஜன பலியில் புளித்த மாவும் தேனும் தடை பண்ணப்பட்டிருக்கிறது என்று வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். புளித்த மாவானது ஆவியின் வியாகுலத்திற்கும் துக்கத்திற்கும் அடையாளம். இப்படியாக என் மனம் கசந்தது, என் உள்ளிந்திரியங்களிலே குத்துண்டேன். சங்கீதம் 73:21. தேனானது மாம்சத்தின் சந்தோஷத்திற்கு அடையாளம். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறவர்கள் தங்கள் மாம்சத்தில் சந்தோஷப்படாமல் தங்கள் ஆவியிலே சந்தோஷப்பட வேண்டும். தேன் மனுஷருடைய மாம்சத்தை உற்சாகப்படுத்தும். கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்க வேண்டும். மாம்சத்தின் சந்தோஷத்தோடும் மாம்சத்தின் உற்சாகத்தோடும் கர்த்தரை ஆராதிக்க கூடாது. ஆகையினால் மாம்சத்தின் சந்தோஷத்திற்கு உதவியாயிருக்கும் தேனை கர்த்தருக்கு தகன பலியாக தகனிப்பது தடை பண்ணப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு படைக்கிற போஜன பலியானது உப்பினால் சாரமாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பலிபீடம் அவருடைய பந்தியின் மேஜையாய் இருக்கிறது. நாம் போஜனம் பண்ணும் நம்முடைய மேஜையில் எப்போதும் உப்பு வைத்திருப்பது போல கர்த்தருடைய பலிபீடத்திலே காணிக்கையாக செலுத்தப்படும் போது உப்பும் காணிக்கையாக செலுத்தப்பட வேண்டும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரோடு செய்து கொள்ளும் உடன்படிக்கை உப்பின் உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகிறது. இந்த பிரபஞ்சத்து மனுஷர் தங்கள் மத்தியிலே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும் போது அவர்கள் ஒன்றாய் புசித்து குடித்து தங்களுடைய உடன்படிக்கையை உறுதி பண்ணிக் கொள்ளுகிறார்கள். மனுஷருடைய எல்லா போஜனங்களிலும் உப்பு பயன்படுத்தப்படுகிறது. நமக்கு காணிக்கையாக செலுத்தப்படும் போஜன பலியை
கர்த்தர் அங்கீகரிக்கிறார் என்பதற்கு அடையாளமாக போஜன பலியோடு உப்பையும் படைக்கப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தாரோடு போஜனம் பண்ணுகிறார். கர்த்தருடைய ஜனமும் அவரோட கூட அவருடைய பந்தியிலே போஜனம் பண்ணுகிறார்கள். இதன் மூலமாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தோடு பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையை உறுதி பண்ணுகிறார். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. பூர்வ காலத்தில மனுஷர் மத்தியில் உப்பானது நட்புக்கு அடையாளமாய் இருந்தது. கர்த்தருக்கு போஜன பலியை காணிக்கையாக செலுத்துகிறவர் அந்த போஜன பலியோடு உப்பை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் உப்பானது ஏற்கனவே சேகரிக்கப்பட்டு சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு காணிக்கைகளை கொண்டு வருகிறவர்கள் விறகு, உப்பு போன்றவற்றை பொதுவான காணிக்கையாக கொண்டு வருகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் படைக்கும் போஜன பலியில் கர்த்தருடைய சமூகத்தில் ஏற்கனவே சேமிக்கப்பட்டிருக்கும் உப்பு பயன்படுத்தப்படுகிறது. பின்னும் உன் தேவனுடைய ஆலயத்துக்கு அவசியமாய் கொடுக்க வேண்டி இருப்பதை நீ ராஜாவின் கஜானாவிலிருந்து வாங்கி கொடுப்பாயாக. நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற எல்லா கஜான்சிகளுக்கும் அர்த்தசஷ்டா என்னும் ராஜாவாகிய நாம் இடுகிற கட்டளை என்னவென்றால், பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியன் 100 தாலந்து வெள்ளி, 100 கல கோதுமை, 100 கல திராட்சை ரசம், 100 கல எண்ணெய் மட்டும் உங்களை கேட்பவை எல்லாவற்றையும் வேண்டிய உப்பையும் தாமதமில்லாமல் கொடுக்கவும், பரலோகத்தின் தேவனுடைய கற்பனையின்படியே எது தேவையா இருக்குமோ அதுவெல்லாம் பரலோகத்தின் தேவனுடைய ஆலயத்திற்கு ஜாக்கிரதையாய் செலுத்தப்படவும் வேண்டும். எஸ்ரா 7:20-23 வரை. கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட்ட போது வெளிப்பிரகாரத்தின் சுற்றுச்சுவரிலே பல அறைகள் கட்டப்பட்டன. அந்த அறைகளில் ஒரு அறை உப்பை சேமித்து வைப்பதற்கு பிரத்யேகமாக பயன்படுத்தப்பட்டது. புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நாம் இந்த உலகத்திற்கு உப்பாயிருக்கிறோம். தமக்கு முதற்கனிகளை காணிக்கையாக கொண்டு வருவது பற்றியும் கர்த்தர் தம்முடைய பிரமாணத்தில் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய அறுவடை நாளிலே அறுக்கிற முதற் பலன்களை கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்த வேண்டும். இது பற்றி உபாகமம் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகள் எல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய் அந்நாட்களில் இருக்கும் ஆசாரியனிடத்தில் சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க தம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் அறிக்கையிடுகிறேன் என்பாயாக. உபாகமம் 26:2-3. முதற்கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்து அவைகளை கர்த்தருக்கு செலுத்தலாம். ஆனாலும் பலிபீடத்தின் மேல் அவைகள் சுகந்த வாசனையாக தகனிக்கப்படலாகாது என்றும், முதற் பலன்களை போஜன பலியாக நீ கர்த்தருக்கு செலுத்த வந்தால் நிறைந்த பச்சையான கதிர்களை நெருப்பிலே வாட்டி உதிர்த்து அதை உன் முதற் பலனின் போஜன பலியாக கொண்டு வர கடவாய் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் முதற்கனிகளை காணிக்கையாக கொண்டு வரும்போது அவைகளை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். அந்த முதற்கனிகளை கர்த்தருடைய பலிபீடத்தில் சுகந்த வாசனையாக தகனிக்க கடவது. முதற்கனிகளை ஆசாரியரிடத்தில் கொடுக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மெல்லிய மாவு, எண்ணெய், தூபவர்க்கம் போன்ற போஜன பலி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் முதற்கனிகளை போஜன பலியாக செலுத்த வேண்டும் என்று நியமனம் செய்யப்படவில்லை. முதற்கனிகளின் காணிக்கையை அவர்கள் மன விருப்பத்தின்படியும் மன உற்சாகமாகவும் சுயாதீனமாகவும் செலுத்த வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் முதற் பலன்களை தமக்கு போஜன பலியாக செலுத்த வந்தால் அதை எவ்வாறு செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் தம்முடைய பிரமாணத்தை இந்த வசன பகுதியில் சொல்லுகிறார். முதற் பலன்களை போஜன பலியாக நீ கர்த்தருக்கு செலுத்த வந்தால் நிறைந்த பச்சையான கதிர்களை நெருப்பிலே வாட்டி உதிர்த்து அதை உன் முதற் பலன்களின் போஜன பலியாக கொண்டு வர கடவாய். அதன் மேல் எண்ணெய் வார்த்து அதன் மேல் தூப வர்க்கத்தை போடுவாயாக. இது ஒரு போஜன பலி என்றும், பின்பு ஆசாரியன் உதிர்ந்த தானியத்திலும் எண்ணெயிலும் எடுத்து
ஞாபகக்குறியான பங்கை அதன் தூபவர்க்கம் எல்லாவற்றோடும் கூட தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கு இடும் தகன பலி என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். முதல் பலன்களை கர்த்தருக்கு போஜன பலியாக செலுத்துகிறவர்கள் நிறைந்த பச்சையான கதிர்களை செலுத்த வேண்டும். கதிர்கள் நிறைவானதாக இருக்க வேண்டும். அந்த கதிர் முழுவதும் தானியம் நிரம்பியதாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு முதல் பலன்களை காணிக்கையாக செலுத்தும் போது சிறிய கதிர்களையோ தானியம் உதிர்ந்த கதிர்களையோ செலுத்தக்கூடாது. அவை நிறைந்த பச்சையான கதிர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு முதல் பலன்களை போஜன பலியாக செலுத்தும் போது அந்த கதிர்களை பச்சையாக செலுத்தக்கூடாது. பச்சையான கதிர்களை நெருப்பிலே வாட்டி அதை உதிர்த்து அதை அதன் முதற் பணிகளின் போஜன பலியாக செலுத்த வேண்டும். பச்சையான கதிர்களை நெருப்பில் வாட்டிய பின்பு அதை முழுவதுமாக உதிர்த்து விடலாம். வாட்டிய கதிர்களை போரடித்து உதிர்க்கலாம். அப்போது கர்த்தருக்கு கதிர்களாக செலுத்தாமல் தானியமாக செலுத்த முடியும். நெருப்பிலே வாட்டி உதிர்த்த தானியத்தின் மேல் எண்ணெய் வார்க்க வேண்டும். அதன் மேல் தூப வர்க்கத்தை போட வேண்டும். இது கர்த்தருக்கு செலுத்தப்படும் போஜன பலி. முதற் பலன்களின் தானியத்தின் மேல் எண்ணெய் வார்த்து தூபம் போடுவது மனுஷருடைய தாழ்மைக்கும் அவர்களுடைய ஞானத்திற்கும் அடையாளம். நம்முடைய ஞானமும் மனத்தாழ்மையும் நம்முடைய ஆவியை மென்மையாக்க வேண்டும். கடினமான தானியம் மென்மையாவது போல நம்முடைய கல்லான இருதயம் மென்மையான இருதயமாய் மாற வேண்டும். நெருப்பிலே வாட்டி உதிர்த்த தானியத்தின் மேல் எண்ணெய் வார்த்து தூப வர்க்கத்தை போடும்போது அது நறுமணம் உள்ளதாய் இருக்கும். அதுபோலவே நம்முடைய ஊழியமும் நம்முடைய மனத்தாழ்மையினாலும் ஞானத்தினாலும் நறுமணம் உள்ளதாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஊழியம் கர்த்தருக்கு பிரியமானதாகவும் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாகவும் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் போஜன பலியாகிய காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்தும் போது அந்த போஜன பலியில் இருந்து ஆசாரியன் ஞாபகக்குறியாக ஒரு பங்கை எடுத்து பலிபீடத்தின் மேல் தகனிப்பார். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. இது போலவே இஸ்ரவேல் புத்திரர் முதற் பலன்களை கர்த்தருக்கு போஜன பலியாக செலுத்தும் போது ஆசாரியன் உதிர்த்த தானியத்திலும் எண்ணெயிலும் எடுத்து ஞாபகக்குறியான பங்கை அதன் தூபவர்க்கம் எல்லாவற்றோடும் கூட தகனிக்க வேண்டும். இது கர்த்தருக்கு இடும் தகன பலி. நாம் கர்த்தருக்காக செலுத்துகிற காணிக்கைகள் எல்லாம் அக்னியினால் தகனிக்கப்படுகிறது. நாம் கர்த்தர் மீது வைத்திருக்கும் பரிசுத்தமான அன்பே அக்னிக்கு அடையாளமாய் இருக்கிறது. நாம் கர்த்தருக்கு பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தும் போது கர்த்தர் மீது உண்மையான அன்பு கூர்ந்து நம்முடைய பலிகளை செலுத்த வேண்டும். அன்பில்லாமல் செலுத்தப்படும் பலியும் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமான பலியாக இருக்காது. நாம் கர்த்தருக்கு போஜன பலியை செலுத்தும் போது அதன் மேல் தூப வர்க்கம் போடப்படுகிறது. தூப வர்க்கமானது இயேசு கிறிஸ்துவின் மத்தியஸ்த ஊழியத்திற்கு அடையாளம். கிறிஸ்துவானவர் பிதாவின் சமூகத்திலே நமக்காக எப்போதும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவின் மத்தியஸ்த ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் பலிகளையும் ஊழியங்களையும் அங்கீகரிக்கிறார். 2 எபிரேய வார்த்தைகள் சேர்ந்து போஜன பலி என்னும் வாக்கியமாகிறது. அவையாவன, ஒன்று மின்ஹாக், மற்றொன்று கோர்பான் என்பதாகும். மின்ஹாக் என்பதற்கு பலி அல்லது காணிக்கை என்று பொருள். கோர்பான் என்பதற்கு பலிபீடத்திற்கு கொண்டு வரப்படும் பொருள், தியாகமான காணிக்கை என்று பொருள். போஜன பலியில் இரத்தம் எதுவும் சிந்தப்படவில்லை. ஆகையினால் இது கிறிஸ்துவின் பாவ நிவாரண பலிக்கு அடையாளம் அல்ல. தேவன் நம்முடைய பாவத்தை மன்னித்ததற்காக இது நாம் செலுத்தும் ஸ்தோத்திர காணிக்கையாகவே கருதப்படுகிறது. போஜன பலியில் புளிப்பையோ அல்லது தேனையோ சேர்க்கக்கூடாது. புளிப்பு அழிவை குறிக்கும். இதில் உப்பு சேர்க்கப்பட வேண்டும். உப்பு சுத்தத்தையும் ஜீவன் பாதுகாக்கப்படுவதையும் குறிக்கும். உடன்படிக்கைகளை செய்யும் போது உப்பை பயன்படுத்துவது வழக்கம். தமக்கு செலுத்தப்படும் போஜன பலியாகிய காணிக்கை குறித்து கர்த்தர் கொடுத்திருக்கும் கட்டளைகளின் விவரம் வருமாறு: போஜன பலியாகிய காணிக்கை மெல்லிய மாவாய் இருப்பதாக. அதன் மேல் எண்ணெய் வார்த்து அதன் மேல் தூப வர்க்கம் போட வேண்டும். அதை ஆசாரியர்களிடத்தில் கொண்டு வருவானாக. ஆசாரியன் அதை பலிபீடத்தின் மேல் ஞாபக குறியாக தகனிக்க கடவன். அந்த போஜன பலியில் மீதியாயிருப்பது ஆசாரியரை சேரும். இது மகா பரிசுத்தமானது. ஆசாரியர்கள் இதை புசிக்கலாம். போஜன பலி அடுப்பில் பாகம் பண்ணப்பட்டதானால் அது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்த
புளிப்பில்லா அதிரசங்களாயாவது எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளாயாவது இருப்பதாக. போஜன பலி தட்டையான சட்டியில் பாகம் பண்ணப்பட்டதானால் அது எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா மெல்லிய மாவினால் செய்யப்பட்டதாய் இருப்பதாக. போஜன பலியை துண்டு துண்டாக பிட்டு அதன் மேல் எண்ணெய் வார்ப்பாயாக. போஜன பலி பொரிக்கும் சட்டியில் பாகம் பண்ணப்பட்டதானால் அது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்யப்படுவதாக. இப்படி செய்யப்பட்ட போஜன பலியை கர்த்தருக்கு செலுத்துவாயாக. ஆசாரியன் அதை பலிபீடத் தண்டையில் கொண்டு வந்து அந்த போஜன பலியில் இருந்து ஞாபக குறியாக ஒரு பங்கை எடுத்து பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன். இந்த போஜன பலியில் மீதியானது ஆசாரியரை சேரும். இது ஆசாரியருடைய பங்கு. அவர்கள் இதை போஜனம் பண்ணலாம். நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் எந்த போஜன பலியும் புளித்த மாவினால் செய்யப்படாதிருப்பதாக. முதற்கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்து அவைகளை கர்த்தருக்கு செலுத்தலாம். ஆனாலும் பலிபீடத்தின் மேல் அவைகளை சுகந்த வாசனையாக தகனிக்கப்படலாகாது. நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. முதற் பலன்களை போஜன பலியாக கொண்டு வர கடவாய். போஜன பலியின் மேல் எண்ணெய் வார்த்து அதன் மேல் தூப வர்க்கத்தை போடுவாயாக. ஆசாரியன் போஜன பலியில் ஞாபகக்குறியான பங்கை அதன் தூப வர்க்கம் எல்லாவற்றோடும் கூட தகனிக்க கடவன். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் என்பது வேறு, போஜன பலி என்பது வேறு. போஜன பலி கர்த்தருக்கு செலுத்தப்படும் ஸ்தோத்திர பலியாகும். கர்த்தரை இரட்சகராக அங்கீகரித்து அவர் தன்னை மன்னித்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது, தேவனுக்கு எல்லாமே உரியது என்று அங்கீகரித்து அவருக்கு நன்றி செலுத்துவது, தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்காக அவரை துதித்து தங்களுடைய பாவங்களை மன்னித்ததற்காக அவரை ஸ்தோத்தரிப்பது போஜன பலியின் அடையாளம். பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரணத்திற்கு அடையாளம்.